வானிலை உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கங்க. மிக முக்கியமான நுணுக்கங்களை வானிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை தான் பார்க்க போகிறோம். மற்றவர்களை போல வெண்டியாப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு வானிலை அறிக்கைகளை கூறக்கூடாது. வாங்க இப்போ ஒடியக்குள்ளே போகலாம். ஒடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுட்டெரித்திருக்கிறது வெப்பம். வட மாவட்டங்களில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெப்பம் தற்போது பதிவாகி வருகிறது. வட மாவட்டங்கள் மட்டும் இல்லை, ஆந்திராவின் முழுமையான பகுதிகள் 114 115 ஃபாரன்ஹீட் வரை போகிறது. 45 46 டிகிரி வரைக்கும் அங்கே போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கொடூரமான வெப்பம். திருப்பதியில் கூட 112 111, திருமலையில் மலை மேலே கூட 109 110, 1 டிகிரி தான் குறைவு. மரங்கள் இருந்தாலும் கூட பார்த்து கொள்ளுங்க. சரி, வாங்க விடியக்குள்ளே போகலாம். அதெல்லாம் இன்னும் ஒரு 2 நாட்கள் மட்டும்தான். நாளையே தமிழகத்தில் 105க்கு கீழே போயிடும் வெப்பம். நாளை மறுநாள் எல்லாம் 102 101 டச் ஆகிடும். அதுக்கப்புறம் வெப்பம் முடிந்தது, சற்று தணிந்தது. மழை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்கணும். வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குறீங்களே, உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்கள் ஓரளவு நல்ல மழை பொழிவை பெற்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். வட மாவட்டங்கள்னால் வட மேற்கு உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய மத்திய உள் மாவட்டங்கள்லாம் சில இடங்கள் நல்ல மழையை, கொங்கு மண்டலம்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேஷனான ஒரு ரெயின், திருப்தியான மழையை பார்த்திங்கன்னா பொழிந்து விட்டது, கிடைத்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் நாளை தான் உச்சபட்ச ரெயின். நாளையிலிருந்து தொடர்ந்து அதற்கு பிறகு பகுதியாக பார்ட்லி ரெயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தந்த இடத்துல பகுதியாக மழை பெய்ய போகுது. அடுத்த 24 மணி நேரத்தில் வரும் 24 மணி நேரத்தில் மழை பொழிவு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தின் உட்பகுதிகள், சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக, ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை, நீலகிரி மாவட்டம், நீலகிரியின் கிழக்கு பகுதி, கோயம்புத்தூரின் கிழக்கு பகுதி, கோயம்புத்தூர் தலைநகரிலிருந்து கிழக்கு பகுதிகள், தருமபுரி மாவட்டம் முழுவதும், கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பரவலான மழை. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் அஞ்சட்டி, தும்கூரு, மைசூரு, பெங்களூரு, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேப்பனஹள்ளி, இந்த பகுதிகளெலாம் மிக கனமழை கூட பொழியலாம். ஓகேங்களா? காற்று சாதகமாக தொடர்ந்து அங்கு குவிவதை நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு இருப்பது போல தெரிகிறது. திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் நல்ல பரவலான மழை இருக்குது. வாய்ப்பு ஒன்று இருந்தால் இன்று வடகடலோரமான சென்னை, திருவள்ளூர் கடலோரம், காஞ்சிபுரம் கடலோரத்திற்கு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவு இருக்குது. சரி, வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. காரணம் என்ன சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை ஒட்டுமொத்த வட மாவட்டங்களும் சூறையாடப்படும். நாளை மதியமே மழை தொடங்கிவிடும். ஒரு 3-4 மணிக்கே மழை பொழிவு தொடங்கி ஒட்டுமொத்த மாவட்டங்களுமே, தென் உள் மாவட்டங்களும், அதற்கு பிறகு தென் கடலோர மாவட்டங்களும் சரி ஓரிரு இடங்களில், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்கு பிறகு டெல்டா முழுவதுமே நாளைக்கு மழை, மிக கனமழை கூட ஓரிரு இடங்களில் பதிவாகலாம். வட மாவட்டங்களிலும் வட உட்புற மாவட்டங்களிலும் இதே நிலை தான். நாளைய வெப்பநிலை மிகுதியாக குறைகிறது. நமக்கு இங்கே தமிழ்நாட்டை விட தென் கர்நாடகா, நம்முடைய தெற்கு ஆந்திரானா என்ன, நெல்லூருக்கு கீழே நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. 110 112 அடிச்சிச்சுல. ஸோ அதெல்லாம் தரைமட்டமாகச்சு, ஒட்டுமொத்தமாக அடிக்கிறதுக்குனே வருது டெம்பரேச்சர். நல்ல மழைப்பொழிவு இருக்குது. சோசகமாக சொல்ல வேண்டுமென்றால் அடுத்த 3 நாட்களிலேயே தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு இருக்கலாம். கடலோரம் மட்டும் சற்று குறைவாக இருந்தாலும் கூட அடுத்த 5 நாட்களை பார்க்கும் பொழுது கடலோரமும் நல்ல மழையை பார்த்திங்கன்னா எட்டுகிறது. கடலோரமும் மழை 5 நாட்களில் எட்டும்போது அந்த 5 நாட்களில் வட தமிழகம், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்களில் நல்ல மழை பொழியும். அடுத்த 10 நாட்களுக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, காற்று பகுதிகள், ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்தின் காற்று பகுதிகளை தவிர்த்து அனைத்து இடங்களுக்கும் மழையானது கொட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், மதுரைக்கு வடக்கே தான் நல்ல மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய சாயல்குடி தெரியும் நினைக்கிற, சாயல்குடி கமுதியிலிருந்து
ஓகேங்களா. இந்த ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட எல்லையிலிருந்து அந்த சாத்தூர் அருப்புக்கோட்டையில் இருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே நெல்லூர் வரைக்குமே மிக கனமழை தாங்க. கூடூர், ஓடூர், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதனப்பள்ளி, சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டு ஆந்திரா பார்டர், அப்படியே கடலோரம் ஃபுல்லாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, ஒரு வைட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, பரவலான மழை பொழிவுகள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. கடலோரத்தில் பெருமளவு மிதமிஞ்சிய அளவிற்கு மழை இல்லை என்றாலும் கூட இல்லாத இடத்திற்கு மழை என்பது ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால் மழை பொழிவுகள் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரெட் அலர்ட் கூட சில இடங்களில் கொடுக்கப்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.